ஒரு வங்கியினுடைய ஏடிஎம் கொள்ளையடிக்க நினைக்கிறவன் அந்த ஏடிஎம் கொள்ளையடிக்க நினைக்கிறவனுடைய முதல் டார்கெட் ஏடிஎம் வாட்ச்மேனை அடிப்பான். அவனுக்கு வாட்ச்மேனுக்கு சம்பந்தமே இல்லை. அவையாரோ இவையாரோ, இவன் நோக்கம் ஏடிஎம் தான். ஆனால் அதை காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறவாறு அந்த வாட்ச்மேன் ராத்திரி பகலும் அதுக்கு காவல் இருக்கிறான். இவனை அழித்தால் தான் ஏடிஎம் தொட முடியும். அது மாதிரி இந்த தேசம் என்கிற ஏடிஎம் பொக்கிஷத்தினுடைய வாட்ச்மேனாக இருப்பவர் நரேந்திர மோடி. அதனால அவரை குறிவைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? யாரையாவது ஒரு இலக்கு, ஒரு சமூகத்தில் இலக்கு வச்சு வேலை செஞ்சான்னா அவங்களால அந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்குது. அதனால அவங்களை ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறான்னு அர்த்தம். அவங்களை அவமானப்படுத்துறது, கொச்சப்படுத்துறது, விமர்சனப்படுத்துறது, அவங்களுடைய முறையில குறைக்கிறது, இப்படி செய்வதன் மூலமாக அந்த சமுதாயத்தை கபலீகரம் பண்ணிடலாம், இல்லாம பண்ணிடலாம். அவுரங்கசீப்பும் அலாவுதீன் கில்ஜியாலையுமே முடியலடா. உன்னால என்னடா முடிய போகுது? எத்தனை படையெடுப்பு பார்த்தோம், எவ்வளவு தியாகம் பண்ணோம். எங்கள் சகோதரிகள் மாத்திரம் எத்தனை 1000 பேர் அப்படியே தீயில இறங்கி அக்னியில இறங்கி செத்து போயிருப்பா. அவர்களது ஒவ்வொரு ஆன்மாவும் சாபமிடும். ஒவ்வொரு உயிர் தியாகியினுடைய ரத்தமும் கூட இன்னைக்கும் இந்த மண்ணில் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண்பிக்கும். இதையெல்லாம் பொறுத்து கொண்டு போவதல்ல. நாம் ஒன்றும் மத வெறியர்கள் அல்ல. என் மதத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது வெறி அல்ல, வீரியம். மதங்களுக்கிடையே ஒற்றுமை வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒருவன் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ அவன் இந்திய தாயின் புதல்வன் என்று நினைக்கிற அமைப்புகள் நமது அமைப்புகள். நீ தான் பாரபட்சம் பார்க்கிற, பிரிச்சு பார்க்கிற, வேற வேறையா சொல்ற. இந்த பிரிவினைவாதம் முன்னால் வந்தது, ஆட்சியாளர்களால வந்தது, திமுக மாதிரியான விஷ சக்திகளால வந்தது. இது எப்போது இதை புரிந்து கொள்கிறானோ அப்போது ஒரு விடிவு காலம் நம்ம கிடைக்கத்தான் செய்யும். நிச்சயம் நடக்கும். அதை நோக்கி தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். நமது பயணம் அதை நோக்கி போகட்டும். இறுதி வெற்றி என்பது நமக்கு தான் இருக்கும். யாராவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால அயோத்தியில ராமனுக்கு மகத்தான ஆலயம் அமைக்க முடியும் சொல்லியிருந்தா பைத்தியக்காரன் சொல்லி சிரிச்சிருப்பான். இன்னைக்கு நடந்து விட்ட கனவு அது நடந்திருக்கிறது, நடந்திருக்கு. அயோத்தியில ராமர் கோயில் வரும்னு யாராலையும் நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. விஸ்வ இந்து பரிஷத் 87, 88 இந்த இயக்கத்தை கையில் எடுத்த போது அப்பெல்லாம் எங்களுக்கு உணர்வு பூர்வமாக அதோட இணைஞ்சிருந்தோம். அவ்வளவு வேலை செஞ்சோம். அப்பயும் கருணாநிதி தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ராம ஜென்மபூமிக்கு. உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் முதலமைச்சர், தமிழ்நாட்டில் கருணாநிதி முதலமைச்சர். 2 பேருமே ராமர் கோயிலுக்கு எதிராக இருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவனுடைய ட்ரேஸே இல்லாம அந்த கட்சியே அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு பிஜேபி யோகி ஆதித்யநாத் இருக்கிறார். தமிழ்நாட்டிலையும் திமுகவோட ட்ரேஸே இருக்காதுங்க. மிக விரைவில் இங்க தேசியவாத ஆட்சி, பிஜேபி ஆட்சி வரும், நிச்சயம் வரும். நேற்று வரைக்கும் கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்கன்னு தான் தூங்க போயிருப்பான். என்ன ரசவாதமோ என்ன நடந்ததோ தெரியாது. காலையில் எந்திரிக்கிறப்ப பாரத் மாதாக்கு ஜெயின் சொல்லிட்டு எந்திரிப்பான். தமிழ்நாடு ஆன்மீக பூமி. தமிழ்நாடு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தங்கள் ஆன்மீகத்தால் உழுதெடுத்த பூமி. பசும்பொன் தேவர் மாதிரி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றிய மகான்கள் வாழ்ந்த பூமி. வாவு சிதம்பரம் பிள்ளையும் கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் வாழ்ந்த பூமி. இவங்கெல்லாம் தேசியத்துக்காக, சுதந்திரத்துக்காக, இந்து தர்மத்துக்காக வாழ்ந்தாங்க. ஒரு காளையார் கோவிலை நான் குண்டு வைத்து தகர்ப்பேன், பீரங்கினால தகர்ப்பேன்னு சொன்னதுனால மருதுபாண்டியர்கள் சரணடைஞ்சாங்க. அவங்கள தூக்குல போட முடிஞ்சது. கோவிலை காப்பாற்றுவதற்கு என்ன தியாகம் செஞ்சிருக்காங்க நமது மன்னர்கள். இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு என்ன தியாகம் செய்த மன்னர்கள் வாழ்ந்த பரம்பரை நாம. திமுக எல்லாம் நமக்கு ஜுஜிபி. இன்னைக்கு அன்னைக்கு மாதிரி சத்ரபதி சிவாஜி மாதிரி வாள் எடுத்து போராட வேண்டாம். கட்டபொம்மன் மாதிரி பீரங்கி தயார் செய்ய வேண்டாம். மருது சகோதரர் மாதிரி தூக்குல தொங்க வேண்டாம். இந்த பயவுல ஒரே ஒரு ஓட்டை மாத்திரம் மாத்தி போட்டா போதும். வாக்குச்சீட்டினுடைய வலிமை புல்லட்டினுடைய வலிமையை விட பேலட்டினுடைய வலிமை அதிகமானது என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய சிறப்பு. we need ballots not bullets. இத சொல்லுங்க, இத எல்லா இடத்துலயும் சொல்லுங்க. நங்கநல்லூர்ல ஏன் இந்து ஒற்றுமைக்காக கூட்டம் வச்சிருக்கிறாங்கன்னா இங்க உள்ள இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு இல்ல. இந்த அவேர்னஸ் நமக்கு இருக்கு. நங்கநல்லூர் மூலமாக தமிழ்நாடு முழுக்க இந்த இந்து ஒற்றுமை செய்தி பரவ வேண்டும் என்பதற்காக என் கூட்டம் வச்சிருக்கிறாங்க.
எப்படி சாந்திபீனி ஆசிரமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட விஸ்வ இந்து பரிஷத் தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க மிக பெரும் பேரியக்கமாக மாறியதோ, அதே மாதிரி இந்த ஒற்றுமை செய்தி தமிழகம் முழுக்க ஒரு பெரும் செய்தியாக மாற வேண்டிய பொறுப்பு நங்கநல்லூர் மக்களுக்கு இருக்கு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆபாச பேச்சாளர் திமுக இருந்தான். அந்த பயவில் விஜயை பத்தி பேசும்போது 4 முஸ்லீம்கள் அந்த ரம்ஜான் நோன்பு இஃப்தார் விருதை பத்தி பேசும்போது விஜய் கூட போன அந்த 4 முஸ்லீம்களே அவதூறாக பேசிட்டான். கவர்னர் அவதூறா பேசியிருக்கான், பிஜேபி தலைவர்கள் அவதூறா பேசியிருக்கான், இந்துக்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கான். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நரேந்திர மோடியை பத்தி அவன் நாக்கு அழுகி போற அளவுக்கு பேசியிருக்கான். அப்ப எல்லாம் இந்த திமுக நடவடிக்கை எடுக்கல. இந்த 4 இஸ்லாமிய நண்பர்களை பற்றி அவதூறாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின உடனே ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் அப்படின்னு அவர் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் என்பதற்காக கட்சியை விட்டு நீக்கினங்க நாங்க வரவேற்கிறோம். ஒரு மதத்தை இழிவுபடுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. எந்த மதத்தை இழிவுபடுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஆனால் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலினை என்னைக்கு நீங்க கட்சியை விட்டு நீக்க போறீங்கன்னு கேட்கிற அதிகாரம் இந்துக்களுக்கு இருக்கா இல்லையா? அதே மேடையில் சனாதனத்தை ஒழிப்பேன் என்றால் இந்து மதத்தை ஒழிப்பதுதான் என்று வீரமணி பேசினாரே, அவரை என்னைக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க போறீங்க? எல்லாவற்றுக்கும் மேலாக இந்து மதத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன அந்த மேடையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உட்கார்ந்து இருந்தாரே, அவர் மேல என்னைக்கு நடவடிக்கை எடுக்க போறீங்க? கிராமத்தில் சொல்லுவான்ல, மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம். சிறுபான்மையினருக்கு செய்கிற சலுகையை, உரிமையை பெரும்பான்மைக்கும் கொடுன்னு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்துக்கள் நிலைமை இருக்கு. கருணாநிதி இந்துனா திருடேன்னு சொன்னார், தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். இந்துனா திருடேன்னார். நம்ம ஈன்னு பல்லிழிச்சோம். கனிமொழி அக்கா சொன்னாங்க, திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் அவரது கோவில் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்டுச்சு அந்த அக்கா. போலீஸ் உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்டுச்சு. நான் கூட ஒரு கூட்டத்தில் பதில் சொன்னேன். முன்னாலாம் பக்தர்கள் கோயிலுக்கு வந்தாங்கக்கா, பாதுகாப்பு தேவைப்படலை. இப்ப நீங்க எல்லாம் கோயிலுக்கு வர்றதுனால பாதுகாப்பு தேவைப்படுது. இப்ப திமுக காரன் நிறைய கோயிலுக்கு வர்றான். சாமி அவனுக்கு இந்த தலைவரை நம்பல, கடவுளை நம்பி வர்றான். ஆனாலும் அவனுடைய கேரக்டர் மேல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியிருக்குன்னு சொன்னோம். எவ்வளவு துணிச்சல் பாருங்க. போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்க, திருப்பதி உண்டியலுக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு? இதெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை புண்படுத்தாது, காயப்படுத்தாது. இப்படி பேசிதான் ஓட்டு கேட்பீங்களா நீங்க? நீங்க கட்சியாக இருக்கும் வரைக்கும் என்ன வேணாலும் செய்யுங்க சார். நீங்கள் ஆட்சியாளர்களாக வந்த பிறகு அனைத்து ஜாதி, அனைத்து மதம், அனைத்து தரப்பினருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் போது எல்லா மதங்களையும் எல்லா ஜாதிகளையும் சமமாக பார்ப்பதுதான ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு. அங்கே உட்கார்ந்துகிட்டு நான் புண்படுத்துவேன், அங்கே உட்கார்ந்துகிட்டு நான் பாரபட்சம் பார்ப்பேன். என்ன வேடிக்கை விளையாட்டு பாருங்க, எவ்வளவு அக்கிரமம் பாருங்க. இதெல்லாம் எப்ப மாறும்? ஹிந்து ஒற்றுமையினாலதான் மாறும். ஹிந்து ஒற்றுமை எப்ப வரும்? இந்து உணர்வு இருந்தா தான் வரும். 1000 ஜாதிகள் நம்முள் உண்டு. இந்து மதத்தில் ஜாதி அமைப்பு முறை என்பது நமக்கு சாபம் இல்ல, வரம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். இந்த ஜாதியமும் குடும்பமும் தான் இத்தனை ஆண்டு காலம் நமது அந்நிய படையெடுப்பில் இருந்து காப்பாற்றியது. இந்த ஜாதிகளும் குடும்பம் தான். இன்னைக்கு இதெல்லாம் ஒழிச்சிரும் நினைக்கிறான், குடும்பங்களை ஒழிச்சிரும் நினைக்கிறான். மாடர்னிட்டின்ற பேர்ல, நவீனம்ன்ற பேர்ல ஜாதிகளை ஒழிச்சிரும். ஜாதியை ஒழிச்சா குடும்பத்தை ஒழிச்சிடலாம், ஜாதிய குடும்பத்தையும் ஒழிச்சிட்டா இந்து தர்மத்தை ஒழிச்சிடலாம். இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, ஈஸியா ஒழிஞ்சிரும். ஆனால் இந்த ஜாதி கட்டமைப்பு இருக்க, இதுதான் இந்து தர்மத்தை காப்பாற்றி வைத்திருந்தது. குலதெய்வம் கோயில், ஒரு மாளிகாவூர்னால மீனாட்சி அம்மன் கோயிலை தாக்க முடியும், ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலை அடிக்க முடியும், கஜினி முகமதுனால சோமநாதபுரம் ஆலயத்தை கொள்ளையடிச்சுட்டு போக முடியும். ஆனால் எத்தனை படையெடுப்பு வந்தாலும் லட்சக்கணக்கான குலதெய்வ கோவில்களை அவனால் தொடக்கூட முடியவில்லை என்கிற நிலை நம்மகிட்ட இருந்ததே. அதனாலதான் இந்து தர்மம் வாழ்கிறது. டீசென்ட்ரலைஸ்ட், இது சென்ட்ரலைஸ்ட் இல்ல, டீசென்ட்ரலைஸ்ட் ரிலிஜன். எய்ம்ஸ் கட்டுவதற்கு தாமதம் ஆயிருச்சு. தமிழ்நாட்டின் மீது ஓர வஞ்சனை, இந்திய திணிக்கிறாங்க, இதை திணிக்கிறாங்க, அதை திணிக்கிறாங்க. ஒரு இந்திய திணிக்கிற கட்சியில இங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குடியானவனுக்கு மகனாக பிறந்த நான் எப்படி இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்திருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க.
எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம இந்த கட்சியில இந்தி தெரியாத ஒருவன் எப்படி இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக நான் பொறுப்பாட்டி இருக்க முடியும்? நானும் இதே ரத்தம் இதே சதை உங்களோடு இருந்த ஒரு மனிதன் எப்படி இந்த கட்சியில அந்நியவனுங்களா, வேற ஊருங்களா, மேல இருந்து குதிச்சவங்களா? அப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அது ஏதோ ஒரு கட்சி, தமிழகத்திற்கு ஆகாத ஒரு கட்சி, வெளியே இருந்து வந்த ஒரு கட்சி. இந்த பொய்யை சொல்லி சொல்லியே இத்தனை காலம் இங்கே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் உடைப்பதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு, நல்ல ஒரு தேர்தல். நீங்க எல்லாத்தையும் யோசிக்கணும். லஞ்சம் அதிகமாயிருச்சு நான் பேருக்காக சொல்லிங்க. தமிழ்நாட்டில் ஒரு டிஎன்பிஎஸ்சி கிராமப்புறத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், நானும் ஒரு போட்டி பரீட்சை தேர்வு எழுதின காரணத்தினால சொல்றேங்க. ஒரு கிராமத்துல ஒரு குடியானவன் வீட்டிலிருந்து, ஒரு ஏழை தாய்மாரனுடைய வீட்டிலிருந்து, கூலி வேலை செய்யக்கூடிய வீட்டிலிருந்து ஒரு மனிதன் கல்வியால் மட்டும்தான் மேல வரணும். கல்வியால் எப்படி வர முடியுங்க? ஒரு போட்டி பயிற்சி தேர்வை எழுதி மேல வரலாம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பரீட்சையை ஒழுக்கமா நடத்த முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சுதந்திரத்திற்கு பிறகு இந்த முறைதான் குரூப் 2 தேர்தலையே ரத்து பண்ணிருக்கிறாங்க. காரணம் குளறுபடி. எந்த மாணவன் எந்த சென்டர்ல போய் எழுதணுங்கிற அளவு கூட உங்களுக்கு தெரியல. அந்த டிஎன்பிஎஸ்சி அதிகாரியா இருந்தவருக்கு நேற்று ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. தமிழக தேர்தல் ஆணையத்தினுடைய துணை செயலாளர். இதெல்லாம் என்ன போய் சொல்றது? பேய் வேண்டாம்னா பிசாச புடிச்சு கல்யாணம் வச்சாம்பா. பேய் வேண்டாம் வெளியே போனா பிசாச புடிச்சு கல்யாணம் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சில 9000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சையை நடத்த முடியாத ஒரு ஐஏஎஸ் அதிகாரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 8.5 கோடி மக்களுக்கு தேர்தல் நடத்துவாராம். இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? அவரை தூக்கி தேர்தல் கமிஷனுடைய இணை ஆணையராக போட்டு வச்சிருக்கிறாங்க. அது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் போடக்கூடியது. மத்திய அரசு தலையிடுவதற்கு அங்கே அனுமதி இல்லை. 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 4.5 ஆண்டுகளா நம்முடைய முதலமைச்சர் கேட்டீங்கன்னா சொல்லவே மாட்டார். ஆனா எத்தனை தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கீங்க? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. தேர்தல் வாக்குறுதி 1 எப்ப நிறைவேற்றினீங்க? 2. ஒரு படத்துல நம்முடைய வடிவேல் அண்ணன் சொல்லுவார், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் சண்டை போட மாட்டேன். சரி, புதன்கிழமை சண்டை போடலாம், புதன்கிழமையும் போட மாட்டேன். எப்பனே சண்டை போட்டீங்கன்னா 7 நாள் போட மாட்டேன் பாரு. அது மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 5 வருஷமா ஒரு நாள் கூட தேர்தல் வாக்குறுதிய 511 தேர்தல் வாக்குறுதி எப்ப நிறைவேற்றணும், எந்த தேதியில் நிறைவேற்றணும் என்று சொல்லவில்லை. அதனாலதான் நீங்க எந்த இதுக்கும் ஏமாந்துடக்கூடாதுங்கம்மா, ரொம்ப முக்கியம். இந்த தேர்தலை பொறுத்தவரை மோடி அவர்கள் தமிழகத்தின் மீது தனி கவனத்தோடு வருகின்றார். தமிழகத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார். நீங்க யோசிச்சு பாருங்க, பீகார் நிதிஷ்குமார் அவர்களோடு நம்ம ஆட்சியில் இருக்கிறோம். பீகார் முன்னேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 5வது முறையாக நிதிஷ்குமார் அவர்கள் அங்க ஆட்சியில் இருக்கிறார். சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட்டணிக்கு வந்த பிறகு ஆந்திராவுடைய வளர்ச்சியை பாருங்க, அதுவும் வேற கட்டம் போகுது. தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் சண்டை போடுவதற்காகவே இங்க ஆட்சி நடத்துறார். எப்படியாவது மத்திய அரசை வம்புக்கு இழுக்கலாமா, மத்திய அரசின் மீது ஒரு தவறான ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தலாமா? ஆனால் இந்த முறை அமையக்கூடிய நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி ஏப்ரல் மாதத்தில் வரும் பொழுது, மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கும் பொழுது நம்முடைய வேகம் என்பது இன்னும் வீரியமாக இருக்கும். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. முதலாக ஒரு ஆட்சி மத்திய அரசோடு இணக்கமாக தமிழகத்தில் இருக்க போகுது. மத்திய அரசினுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த ஆட்சி பாடுபட போகுது. இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ் நம்ம கட்டவே இல்லை அப்படின்னு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கலை தூக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ்ல 3 கோடி செங்கலை வைத்து எய்ம்ஸை கட்டி கொண்டிருக்கின்றோம். 3 கோடி செங்கலை வச்சு பிரதமர் அவர்கள் மார்ச் 1ஆம் தேதி அதே மதுரைக்கு வர்றாங்க. 2026 முடியும் பொழுது மதுரை எய்ம்ஸ் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அது குறிப்பாக அரவக்குறிச்சி மக்களுக்கு அதனுடைய அருமை புரியும். இந்தியாவில் எத்தனையோ எய்ம்ஸ் இருந்தாலும் கூட புதுடெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் அளவுக்கு இன்னொரு பெரிய எய்ம்ஸ் இந்தியாவில் இருக்குன்னா அது மதுரையில வரக்கூடிய எய்ம்ஸ். அந்த அளவுக்கு அதே பெசிலிட்டி, அந்த அளவுக்கு குறிப்பாக நம்முடைய இந்த பகுதி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த எல்லா மாநிலத்துக்கும் கூட ஒரு டெரிஷரி செக்டர், மிக முக்கியமாக அதிநவீன மருத்துவ வசதியோடு இந்த எய்ம்ஸ் வருது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுவதற்கு இவங்க பர்மிஷன் கேட்டாங்க. அம்மா 1.5 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு மரத்தை வெட்டி அங்க எய்ம்ஸ கட்டுறதுக்கு 1.5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் நேரம் எடுத்துக்கொண்டார். இந்த 5 வருஷத்துல எந்த காரணத்திற்கும் கூட எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டார். அதையெல்லாம் தாண்டி நீங்களே சொல்லுங்க, மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம். அது நிலம் என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு எய்ம்ஸ கட்டுறதுக்கு இத்தனை காலம் போராடி அந்த எய்ம்ஸை கட்டி முடித்து கிட்டத்தட்ட எல்லா வேலையும் ஆகி இந்த ஆண்டு முடிவதற்குள்ள திறப்பு விழா நடத்தப்பட இருக்கிறது. ஆனா முதலமைச்சர் அவர்கள் வரும்பொழுதெல்லாம் மத்திய அரசு எய்ம்ஸ் கட்டல. சரி, நாங்க தான் கட்டல, நீங்க ஒரு எய்ம்ஸ் மாதிரி ஒண்ணு கட்டலாமே, நீங்க கட்டலாமே.
சரி, மத்திய அரசு தான் கட்ட தாமதம் ஆயிருச்சு, நீங்க கட்டலாமே. கரூர்ல ஒரு நல்ல அதிநவீன மருத்துவ வசதியோடு இங்க பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையம் சின்னத்தரவத்தை கட்டலாமே. எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையம் தரமாக இருக்கிறது. நீங்களும் செய்ய மாட்டீங்க, செய்யணும்னு நினைக்கிறவங்களையும் விட மாட்டீங்க. அதிலையும் அரசியல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்.